அப்படின்ட்டு கேம்பஸ் ஜாப் எடுத்து கொடுத்தாங்க. நான் வந்து சரி ஜாப் எடுத்து கொடுத்துட்டாங்களே, ஒரு 2 இயர்ஸ் விசா அந்த மாதிரி தான் கிடைக்கும்னு நினச்சேன். பட் சார் வந்து எனக்கு 5 இயர்ஸ் விசா எடுத்து கொடுத்துருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் எங்கேருந்து சார் வரீங்க? உங்கள் பேர், உங்களை பற்றின கொஞ்சம் ஒரு அறிமுகம் சார் நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு. என்னோடய பேர் ஷேக் முகமது ஹஃபீஸ் சார். நான் ஆந்திராவிலேருந்து வரேன். ஓகே சார். இப்போ நீங்கள் என்ன கண்ட்ரிக்கு போகிறீங்க, இந்த ஜாப் டீட்டெயில்ஸ், உங்கள் விசா டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் வந்து போகிற கண்ட்ரி வந்து கத்தார் சார். போகிற ஜாப் வந்து கேம்பஸ் சார். ஓகே. எத்தனை வருஷம் விசா சார்? 5 வருஷம் விசா சார் இது. ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு உங்களுக்கு ஃப்ளைட் எங்கேருந்து? ஃப்ளைட் வந்து 1ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு சார், சென்னையிலேருந்து தோஹா சார். ஓகே ஓகே சார். இப்போ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டீங்களா உங்ககிட்ட கூட? எல்லாமே வாங்கியாச்சு சார். பாஸ்போர்ட்டு, டாக்குமெண்ட்ஸ், அதுக்குண்டான ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே வாங்கியாச்சு சார். ஓகே சார். இப்போ நீங்கள் நம்ம ஏஜென்சிக்கு வந்து எப்படி தெரியும், எங்கள் ஏஜென்சி எப்படி அப்ரோச் பண்ணீங்க, அந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஏஜென்சி வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தது சோஷியல் மீடியாவில் தான் சார். ஓகே. நான் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சருக்கு கால் பண்ணி பேசினேன். ஓகே. அதுக்கப்புறம் ஆஃபீஸையும் வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து விசிட் பண்ணேன். ஓகே ஓகே. ஸோ விசிட் பண்ணதுக்கப்புறம் சார் என்ன சொன்னாங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அதாவது கன்சல்டன்சி நேரடியாக வந்து பார்த்தேன் சார். ஓகே ஓகே. ஸோ வந்து பார்த்ததுக்கப்புறம் சார் என்ன சொன்னான்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் பாஸ்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணுங்கன்னாரு. சப்மிட் பண்ணி கொஞ்ச நாள்லயே எனக்கு வந்து ஜாப் ஆஃபர் வந்துச்சு. ஓகே. சார் இன்ஃபார்ம் பண்ணாருங்களா உங்களுக்கு? நீங்கள் சப்மிட் பண்ணி போனீங்க. ஸோ அதிலேருந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து சர்ச் உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ண, ஜாப் வந்து குரூப்பில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்தேன் சார், எனக்கு எந்த ஜாப் இன்ட்ரெஸ்டடோ சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். ஓகே. சார் வந்து அதே ஜாப்க்கு வந்து ஜாப் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. ஓகே. ஒரு அந்த இது போட்டதுலேருந்து ஒரு 4 டேஸ்லேருந்து எனக்கு ஜாப் இன்டர்வியூ. ஆக்சுவலி என்ன ஜாப்க்காக உங்களுக்கு மூவ் பண்ணாங்க, இந்த இன்டர்வியூ மோட் எப்படி நடந்துச்சு, ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு தெளிவாக சொல்லுங்கள் சார். நான் அப்ளை பண்ணது வந்து கேம்பஸ்க்கு சார். ஓகே ஓகே. அப்ளை பண்ணி ஒரு 4 டேஸில் எனக்கு ஜூம் இன்டர்வியூ கத்தார்லேருந்தே கால் பண்ணாங்க. ஓகே. இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் கன்சல்டன்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சார் ஒரு 2 டேஸில் எனக்கு ஆஃபர் லெட்டரும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு, உங்கள் ஆஃபர் லெட்டர் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசா, தென் மெடிக்கல் ப்ராசஸ் இதெல்லாம் இருக்கும்ல, மெடிக்கல் அது எல்லாமே சொல்லுங்கள் சார். மெடிக்கல் ப்ராசஸ் வந்து 5 டேஸ் கழிச்சு கொடுத்தாங்க சார். ஓகே. சென்னையில் போய் கத்தார் விசா சென்டரில் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. ஓகே. மெடிக்கல் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 7 டேஸில் எனக்கு ரிசல்ட் வந்துடுச்சு சார். ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து விசாவும் எனக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்க. இஷ்யூ பண்ண விசா வந்து ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தது ஒரு 2 வருஷம் விசா தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது. பட் சார் எனக்கு வந்து 5 வருஷம் விசா வாங்கி கொடுத்துருக்காரு. ஓகே சார். ஓகே. ஸோ ஆக்சுவலி இந்த என்டையர் ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் சொன்னோம், ஆனால் இந்த எவ்வளோ நாட்களுக்குள்ளே முடிஞ்சிருக்கு சார்? எனக்கு வந்து ஆக்சுவலாக 0 to 90 டேஸ் சொல்லியிருந்தாங்க சார். சார் வந்து 0 to 90 டேஸ் சொல்லியிருந்தாரு. பட் எனக்கு வந்து முடிஞ்சது மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்க்குள்ளே சார். ஓகே. 25 to 30 டேஸ் அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு எல்லா ப்ராசஸும், இன்க்ளூடிங் ஃப்ளைட் கிளம்புறது முதல் கொண்டு. ஓகே ஓகே. ஆக்சுவலி ஆனால் இந்த ப்ராசஸ் எவ்வளோ நாட்களுக்குள்ளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துச்சு இல்லை, இது எவ்வளோ நாட்களுக்குள்ளே நீங்கள் ஒரு ப்ராசஸாக ரிசீவ் பண்ணியிருப்பீங்க, அதையும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். அது வந்து அப்ளை பண்ணுங்க சார், ஜாப்க்கு இந்த ஜாப் வேணும், கேம்பஸ் ஒர்க் வேணும்னு சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணதுலேருந்து ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. ஓகே. இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி அவங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டு 2 நாளில் எனக்கு வந்து ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. ஓகே. அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தது வந்து 5 டேஸ் ஆச்சு. ஓகே. ஸோ அதிலேருந்து முடிஞ்சிருச்சு. 5 டேஸ்க்கு அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு விசாவும் இஷ்யூ பண்ணிட்டாங்க. விசா வந்து இன்னொரு 5 டேஸில் இஷ்யூ பண்ணாங்க. ஸோ டோட்டலாக 25 to 30 டேஸ் சார். ஓகே. இந்த டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ப்ராப்பராக முடிஞ்சு எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே A to Z ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு சார். ஓகே சார். இப்போ இந்த ப்ராசஸ் என்டையர் ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் எங்கள் கூட வெயிட் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ நாளாக எங்கள் கூட பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் நம்ம பெஸ்ட்டு கன்சல்டன்ட் ஏஜென்சியை பற்றி, ஸோ இப்போ வரைக்கும் ஜாப் தேடிட்டு இருப்பாங்க, ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, எங்கள் ஏஜென்சியை பற்றி ஃபீட்பேக் அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். பெஸ்ட் கன்சல்டன்சி வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ் சார். ஓகேவா? ஸோ நம்பி தாராளமாக வரலாம். அவங்க சொன்ன டைத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்றாங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து சரி கம்பெனியை டைரெக்டாக பார்த்துலாம், விசிட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தது. ஸோ நம்மளுக்கு வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அது எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் கரெக்டாக எனக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க.
நான் பெஸ்ட் கன்சல்டன்சி வரும்போது வந்து சாரை பார்த்தேன். ஓகே, அது வந்து ஒரு கவர்மெண்ட் வெரிஃபைடு ஏஜென்சி. ஸோ நான் சார் வந்து பார்க்கும்போது ஒரு நார்மல் ஜாப்க்காக தான் வந்து சார்கிட்ட கேட்டேன். பட் சார் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கேபிலிட்டி நல்லா இருக்குது, உங்களுக்கு வந்து ஜாப் நாலேஜ் இருக்குது, அதனால் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை எடுத்து தரேன் அப்படின்ட்டு கேம்பஸ் ஜாப் எடுத்து கொடுத்தாங்க. நான் வந்து சரி ஜாப் எடுத்து கொடுத்துட்டாங்களே, ஒரு 2 இயர்ஸ் விசா அந்த மாதிரி தான் கிடைக்கும்னு நினச்சேன். பட் சார் வந்து எனக்கு 5 இயர்ஸ் விசா எடுத்து கொடுத்துருக்காரு. அவங்க வந்து ப்ராசஸ் வந்து ஆன் டைமில் நல்லபடியாக பண்ணித்தராங்க. ஸோ கவர்மெண்ட் வெரிஃபைடு ஏஜென்சினால் மற்ற கேண்டிடேட்ஸ் வரவங்க கண்டிப்பாக தாராளமாக நம்பி வரலாம். ஓகே சார், ஓகே. ஸோ நீங்கள் போகிற இந்த வேலை உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் மென்மேலும் உயர்த்தணுன்ட்டு பெஸ்ட் கன்சல்டன்ட் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொடுக்குறோம் சார். சார். ஸோ நீங்கள் போகிற வேலை உங்களோட இல்லாமல் உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மற்றும் வேலை தேர்றவங்க எல்லாருக்குமே எங்கள் ஏஜென்சியை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணும் நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். ஸோ ரொம்ப நன்றி சார், நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்குக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ஓகே.